அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசத்தோட முதல் நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 5 ரூபாயும் மஞ்சள் தூளும் மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பொருளை நீங்க ஊதி விடுங்க. பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாவும் கை மேல நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாவும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் இருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தமிழ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி, இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். போன மாசம் எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு இருந்திருக்கும். அது பண கஷ்டமா இருந்திருக்கலாம், கடன் பிரச்சனையினால வந்த அவமானமா இருந்திருக்கலாம், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வீண் வரைய செலவுகள் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்மள அடுத்த மாசம் பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி இன்னைக்கு சாயங்காலம் 4:49 வரைக்கும் இருக்கு. சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய முழு முதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5-5ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. இந்த மாசமும் 5. அந்த வகையில இந்த மே மாசத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை ஃபுல்லாவே நமக்கு 5-5ங்கிற சேர்க்கை இருக்கும். இது இன்னமுமே அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு 9-9ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு சித்திரை மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகளை கொண்ட முக்கியமான விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் பண தேவை நமக்கு அதிகமாயிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி ஒரு பக்கம் பண கஷ்டமும் குறையவே மாட்டேங்குது. உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி, பணவரவு இந்த மாசம் ஃபுல்லாவே அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி 5 ரூபாயும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் இருந்தாலே போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 ரூபாய் குபேர பகவானுக்கு உகந்தது. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் ஃபுல்லா பல கோடி ரூபாய் நம்ம கையில புரள்றதுக்கு இந்த 5 ரூபாயை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அடுத்ததா இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பகவானோட பரிபூர்ணமான அருள்
அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் குருஹோரை நேரம். அந்த வகையில 5 மணில இருந்து 9 மணிக்குள்ள எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான், மகாலட்சுமி தாயார் மற்றும் குரு பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், இந்த மே மாசம் ஃபுல்லாவே உங்க கையில பணம் புரளணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த சிம்பலை பயன்படுத்தி தான் பரிகாரங்களை நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சிம்பலை வியாழக்கிழமை நாள்ல நாம பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அந்த சிம்பல் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பலை 5 ரூபாய் நாணயத்துக்கு மேல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு மேல, அதாவது நீங்க சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளை வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் தூளோட சேர்த்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் அந்த 5 ரூபாய் நாணயத்துல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷம் சொல்லுங்க. மேக்சிமம் 10 நிமிஷம் கூட நீங்க சொல்லலாம். ½ an hour வரைக்கும் கூட சொல்லலாம். இது உங்க விருப்பத்தையும் உங்க நேரத்தையும் பொறுத்தது. சரி, இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அந்த நம்பர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். 46429. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 464229. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா தான் உச்சரிக்கணும், ஒன்னா சேர்த்து உச்சரிக்க கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இந்த ஏஞ்சல் நம்பரை ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய 5 ரூபாய் காசையும் மஞ்சள் தூளையும் எடுத்து கொண்டு போய் உங்க பீரோவுக்கு முன்னாடி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நின்னுக்கோங்க. பீரோ உங்ககிட்ட கிடையாதுன்னா உங்க வீட்டுல எங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல நின்னுக்கிட்டு பணத்துக்கு மேல இந்த ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க ஊதி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு பக்கத்திலேயே நீங்க வச்சிருங்க. ஒரு வாரம் வரைக்கும் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது பல மடங்கு பணம் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளை நமக்கு அதிகரிச்சு கொடுக்கும். சரி, ஒரு வாரம் கழிச்சு, அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல செலவுகள்னு சொல்லும் போது வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.